வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி 20ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய மலர் மருந்து என்ன? 20ஆம் தேதினா 2 கூட்டல் 0 என்ன வரும்? 0வே எடுத்துருங்க. அப்போ 2 வரும். 2னா சந்திரன், அதாவது மூன், நிலா. சந்திரன் வந்துட்டாலே மனோகாரகன். இவர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் இல்லை, அதிகபட்சமாக 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 11ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கதை சொல்லுவாங்க. ஒன்று எதிர்காலத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா கடந்த காலத்தில் இருப்பாங்க. அதிகபட்சமாக கப்பல் கவுந்த மாதிரி ஒரு கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காருவாங்க. ஏன்னா 2ஆம் தேதி சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் 2 இடம். ஒன்று ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா கடக ராசியில் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க கலா ரசிகர்கள். நல்லா புக் எழுதுவாங்க, கதை சொல்லுவாங்க, நிறைய படம் பார்ப்பாங்க, நல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்க. சாயந்தரத்துக்கு மேலே தான் ஊர் சுற்றவே ஆரம்பிப்பாங்க. நைட் ஷிஃப்ட்லாம் இவங்க நல்லா செய்வாங்க. நைட்டு நிலா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது ஜோதிடத்தில் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரு. யார்? 2ஆம் தேதி, 11ஆம் தேதி பிறந்தவர்கள், 20ஆம் தேதி, 29ஆம் தேதி. இவர்கள் சாப்பிட வேண்டிய மலர் தீர்வுகள் மஸ்டர்ட் அண்டு கிளமட்டிஸ் கட்டாயமாக சாப்பிட்னால எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை கடந்த காலத்துலேயே இவங்க இருந்தாங்கன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் இவங்க தான். அந்த நாங்கள்லாம் அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா அனிசைக்கிள், நாங்கள்லாம் எதிர்காலத்தில் இருந்தாங்கன்னா கிளமட்டிஸ், நிகழ்காலத்தில் கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்தில் அடிக்கடி கையை வச்சுக்கிற கேரக்டரும் இவங்க தான். அப்போ மஸ்டர்டு கிளமட்டிஸ் கன்ஃபார்மாக எடுத்துக்கணும். தேவைப்பட்ட அனிசைக்கிள் எடுத்துக்கோங்க. லைஃப் நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.